ஜனாசா வைக்கப்பட்டால் பள்ளியில் எந்த ஒரு விக்ரோ ஸலவாத்தோ ஓதக்கூடாது. பள்ளிக்கு கொண்டு வந்தவுடன் சிலர் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூறாக்களை ஓதுவார்கள். இது நபி வழி கிடையாது. எந்த ஒரு ஆதாரமும் இதற்கு கிடையாது. ஜனாசாவை கொண்டு போய் கிப்லாவுக்கு முன்னால் நாங்கள் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுக்குரிய தொழுகைகளில் 4 தக்பீரை நபிகளால் சொன்னார்கள். அவ்வளவுதான் ஜனாசா தொழுகை. முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது தக்பீரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அத்தஹியாத்திலே ஓதுகிற ஸலவாத்துல் இப்ராஹிமியா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று வருகிற அந்த ஸலவாத்தை இரண்டாவது தக்பீரில் ஓத வேண்டும். மூன்றாவது தக்பீர் இமாமால் சொல்லப்பட்டால் ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை உயர்த்தி உயர்த்தி கட்டக்கூடாது. முதலாவது தக்பீருக்கு மட்டும்தான் கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கட்டுவோம். இரண்டாவது தக்பீரை இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று மட்டும்தான் மெதுவாக சொல்ல வேண்டும். கையை உயர்த்தக்கூடாது மீண்டும் மீண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது தக்பீரில் ஸலவாத் ஓதப்பட வேண்டும். மூன்றாவது தக்பீரில் அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். இது எங்களில் 100% பாடமில்லை. ஏனென்றால் எல்லா மௌலைமாரும் அந்த துஆவை சொல்லிக் கொடுப்பது பெரிய துஆ. பாடமில்லாதவர்கள் அல்லாஹும்ம ஆஃபிர் லஹு வர்ஹமு என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பாடமில்லாதவர்கள் இவ்வளவுத்தையும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியே நாங்கள் பாடமாக்காமல் விட்டுவிட்டோம். அந்த ஜனாசா தொழுகையினுடைய கருப்பொருளே அந்த மூன்றாவது தக்பீரில் ஓதுகிற துஆ தான். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' மத்கலஹு வஅஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்தி வனக்ஹி மின் ஹதாயாய கமா யுனக்க ثوبுல் அபீது மின் அத்-தனஸ் வபதில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னத வஇஸ்ஹு மின் அஸாபில் கப்ர். ரொம்ப நீளமான பொருள் கொண்ட ஒரு துஆ. இந்த துஆ இல்லை என்றால் ஜனாசா தொழுகை இல்லை என்கிற அளவுக்கு ரொம்ப பொருள் மிக்கது. யா அல்லாஹ், இந்த ஜனாசாவின் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இவருடைய கபரை விசாலப்படுத்துவாயாக, மறுமையில் இவருக்கு அழகான குடும்பத்தையும் அழகான மனைவியையும் கொடுப்பாயாக. எவ்வளவோ பொருள் கொண்டது. ஒரு வெள்ளை ஆடையில் ஒரு அழுக்கு பட்டால் அதை எப்படி சுத்தம் செய்கிற பொழுது அந்த அழுக்கு அப்படி இல்லாமல் போய்விடுமோ, அதே மாதிரி இவருடைய உடம்பில், இவருடைய ஆத்மாவில், இவருடைய உடலில் இருக்கிற அனைத்து பாவங்களையும் நீ சுத்தப்படுத்துவாயாக. இந்த துஆ மூன்றாவது தக்பீரில் ஓதப்பட வேண்டும், முழுமையாக ஓதப்பட வேண்டும். இந்த துஆ ஓதப்பட்டு விட்டால் நான்காவது தக்பீர் சொல்லப்படும். அத்தோடு நின்ற நிலையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று நாங்கள் 2 பக்கமும் திரும்பி சலாம் கொடுத்து விட்டால் ஜனாசா தொழுகையும் முடிவடைந்து விட்டது. ஜனாசா தொழுகை முடிவடைந்து விட்டால் அடுத்த தருணம் அந்த ஜனாசா பள்ளிவாசலிலே இருந்து அல்லது வீட்டிலே தொழுகை நடத்தினால் வீட்டிலே இருந்து மையவாடியை நோக்கி தூக்கப்பட வேண்டும். தொழுகைக்கு பின்னாடி எந்த ஒரு துஆவும் இல்லை. சில பள்ளிவாசல்களிலே கூட்டு துஆ ஓதுவார்கள், ஸலவாத் சொல்லுவார்கள், திக்ர் சொல்லுவார்கள். எதுவும் நபிகளாருடைய சுன்னாவில் ஒரு ஜனாசா தொழுகைக்கு பின்னாடி கிடையாது. அந்த ஜனாசா தொழுகை முடிந்து விட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஜனாசா மையவாடியை நோக்கி தூக்கப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஜனாசாவை நீங்கள் தூக்கி தோளில் வைத்து விட்டால் அவசரப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் என்னை முற்படுத்துங்கள் என்று சொல்லும். அது கெட்ட அடியானாக இருந்தால் என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று அந்த ஜனாசா கத்தி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். எனவே ஜனாசா தூக்கப்பட்டால் அந்த ஜனாசா வேகமாக கொண்டு செல்லப்படுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னah. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜனாசாவினுடைய மூன்றாவது கடமையான தொழுகை இப்படித்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். 4 தக்பீர்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீரில் ஸலவாத், மூன்றாவது தக்பீரில் அல்லாஹும்ம அஃபிர் லஹு என்கிற துஆ, நான்காவது தக்பீருக்கு பின்னாடி ஸலாம். இவ்வளவு நிறைவேற்றப்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவுக்குரிய மூன்றாவது கடமையும் முடிந்தது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள்.